உள்ள போயிருக்காங்க, என்ன ஏன் தடுக்கிறீங்க? இவ்ளோ பெண் காவலர்கள் என்ன நோக்கி எதுக்கு வரணும்? எனக்கு என்ன, அததான் நானும் கேக்குறேன். இப்ப ஏன் என்ன தடுக்கிறீங்க? இப்ப ஏன் என்ன தடுக்கிறீங்க? என்ன பண்ண நினைக்கிறேன்? மக்களே முடிவு பண்ணிட்டோம். ஒரு கன்னட நடிகை அவங்க, நான் ஒரு பெண்ணா இருக்கறனால நான் எந்த இதுவும் சொல்ல விரும்பல. அவங்க ஒரு விதத்துல மனதளவுலயும் உடலளவுலயும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் ஒரு பெண் வந்து தன்னை அசிங்கப்படுத்தி இப்படி வந்து ஒரு மீடியா முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த நோக்கம் சரியானதா இருக்குமா அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. அது சரியா இருக்குமா? அவங்களுக்கான நியாயத்தை என்னைக்கு தேடி கொடுத்திருக்கும் இந்த கவர்மெண்ட்? என்னைக்கு? எங்க அப்பா எப்படி பண்ணாரு? அந்த நிமிஷமே பண்ணல. எங்க அப்பா எதா இருந்தாலும் அந்த இடத்துலயே என்ன பண்ணணுமோ அது பண்ணாருல்ல. நீங்க அந்த அளவுக்கு பண்ண தேவையில்ல இல்லையா? அன்னைக்கு அந்த பெண் கிட்ட நியாயம் இருந்திருந்தா சித்தப்பாக்கு கல்யாணம் நடந்தப்ப போய் பேசிருக்கணும். ஏன் பேசல? இன்னைக்கு ஒரு குடும்பமா, குழந்தைங்க, நான் எங்க அம்மாவும் நானும் எங்க அப்பாவோட விஷயத்துல நிறைய என் தங்கச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த குழந்தைங்க எத்தனை பேரோட பாதிப்பு இதுல? என்ன ஒரு கட்சி அவ்வளவு ஈஸியா அழிச்சிடலாம் நினைச்சிட்டீங்களா? தமிழ அவனுமே இந்த மண்ணுல தலை நிமிரக்கூடாது. ஒண்ணு தீவிரவாதின்னு சொல்லி அழுப்பீங்க, இந்த உலகத்துல தலை நிமிரக்கூடாது. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை வச்சு பட்டம் கட்டுவீங்களா? இதுல யாராவது தமிழ் ஆளுங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா? அததான் சொல்றேன். நானும் ஒரு பெண்ணா இருக்கிறனால நான் பேசுறேன். எனக்கு உணர தெரியும் அந்த வலி என்னன்னு. சரிங்களா? நான் இன்னைக்கு ஒரு வீரனோட பொண்ணா இருக்கிறேன், சித்தப்பா பக்கத்துல நான் நிக்கிறேன் அப்படின்றது காலையில இருந்து எல்லாரும் பாத்திருப்பாங்க. சரிங்களா? பாத்திருப்பாங்க. என்னோட மனசுல ஓடுறதெல்லாம் இதுதான். 15-20 வருஷமா ஒரு பெண் வந்து நியாயம் தேடி ஒரே மனநிலையில உயிர் போனாலும் நிக்கணும். எப்படி நிக்கணும்? ஒரே மனநிலையில. இது என்ன கண்ணாமூச்சி ஆட்டம்? யாருக்காக சொல்லுங்க. என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் இது? இது யாரை ஏமாத்துறதுக்கு? யார அழிக்கிறதுக்கு? எந்த கட்சியை காலி பண்றதுக்கு? எங்க இருந்து வந்த ஒரு பெண்ணுனால அவங்க மேல தனிப்பட்ட பெண்ணா நான் 1008 நல்ல எண்ணம் வச்சிருக்கிறேன், மரியாதை வச்சிருக்கேன். அவங்க பாதிப்பு, அவங்க கண்ணீருக்கு நான் வருந்துறேன். ஆனா இது சரியான முறை கிடையாது. இதனால வந்து சித்தப்பா மட்டும் கிடையாது, அவங்க குடும்பம் மட்டும் கிடையாது, நாங்க எடுத்துக்கிட்டு இருக்க கொள்கை பாதிக்கப்படுது. இந்த கட்சியோட உழைப்பு, கொள்கையை கொண்டு சேர்த்தணும், மக்களுக்காக நிக்கணும்ன்ற எண்ணம் பாதிக்கப்படுது. இதை எங்க வச்சு முடிக்கணுமோ அங்க வச்சு முடிங்க. இது தப்பு நீங்க பண்றது. ஒரு வீரனோட பொண்ணா இருந்து நான் சொல்றேன். இத்தனை உழைப்பு